அமெரிக்காவில் போய் நம்ம முதலமைச்சர் வெடிகுண்டு புரளி அவர் போன விமானத்தில் தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அமலாக்கத்துறைக்கு செலுத்த வேண்டிய பெனால்டி அபராத கட்டணம் 908 கோடி. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய விதிமுறையை மீறி இருக்கிறதுனால அதனுடைய அனுமதி பெறாமல் எங்கள் சிங்கப்பூரில் இலங்கையில் முதலீடு செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவரை எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் தலைமையே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது. இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளோ விஸ்வரூப வளர்ச்சி, மெகா வளர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யாருக்கும் கிடைத்ததா தெரியல. நம்முடைய அமெரிக்காவில் நடக்கிற அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 900 கோடிக்கு ஒப்பந்தம். தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் போய் நம்ம முதலமைச்சர் வெடிகுண்டு புரளி அவர் போன விமானத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்க போய் அவர் 900 கோடி முதலீடு ஈர்த்திருப்பதாக எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அமலாக்கத்துறைக்கு செலுத்த வேண்டிய பெனால்டி அபராத கட்டணம் 908 கோடி. அவர் முதலீடு அமெரிக்காவில் போய் முதலீடு அவர் பெற்றிருக்கிறதாக அரசு செய்தி குறிப்பில் 900 கோடி. அவருடைய கட்சியை சேர்ந்திருக்கிற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அமலாக்கத்துறை 908 கோடி. அப்போ தமிழ்நாட்டினுடைய கஜானா வருவாய் கவலைக்குரியதாக இருக்கிறது. திமுகவுடைய கஜானா இப்போது அதிசயத்தக்க வகையில் உயர்ந்திருப்பதாக இந்த 2 செய்திகளையும் பத்திரிகைகளை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய விதிமுறையை மீறி இருக்கிறதுனால அதனுடைய அனுமதி பெறாமல் எங்கள் சிங்கப்பூரில் இலங்கையில் முதலீடு செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு புறத்தில் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் போய் அவர் முதலீடை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பெற வைக்கணும் முயற்சி இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் அவர் அதை செய்ய வேண்டிய கடமை. 3 மாதத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கீங்க. இல்லை அவரை எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் தலைமையே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது. இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பொறுப்பேற்றிருக்கிறவர் ஒரு அனுபவம் வாய்ந்த, ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த, ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகத்தை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரை இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக, தலைவராக அந்த குழுவை, அதில் துணைத் தலைவர், பொருளாளர், நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருப்பது, இது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறாங்க. எங்களுக்கு தெரியல, அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. முதல்ல நல்ல முறையில் ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல பிரச்சனை என்னென்னா, கல்விக்கு கூட நிதி வாங்க முடியாத, கையாளாகாத ஒரு நிலையை நாம் பார்த்தோம். அதற்கு நிபந்தனை விதிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார், வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்திய அரசு தருவதாக தெரியவில்லை. நேற்று கூட கல்வி அமைச்சர் அவர்கள் இதில் அரசியல் சாயம் பூசக்கூடாது, நீங்கள் தேசிய பள்ளிக்கல்வி அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். எது எப்படி ஆயினும் மாணவர்களுக்கு நிதி இல்லாமல் கல்வி கற்கக்கூடிய அந்த புனித பணி தடைபட்டு விடக்கூடாது. அப்போது இதற்கு குரல் கொடுக்க வேண்டியது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுகிற கட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சி.
இரண்டு கட்சியிலும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பழி சுமத்தி கொள்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பள்ளிக்கல்விக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை என்றுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கவலையோடு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏறத்தாழ மொத்த நிதி 2312 கோடி. ஏன்னா 2 வருடமாக அதை கொடுத்து இந்த வருடம் நிறுத்திவிட்டதாக அரசு செய்திக்குறிப்பு சொல்லுகிறது. அந்த நிதியை பெற முடியவில்லை, வெள்ள நிவாரண நிதி பெற முடியவில்லை, மெட்ரோ ரயில் திட்டம் பெற முடியவில்லை. அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்க மனமில்லை, இவர்களுக்கு பெறுவதற்கு தகுதி இல்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்குவதை பெற முடியும். இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் அவர்கள், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் எச். ராஜா அவர்கள் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், அரசியல் பண்பாடு நாகரிகமாக உள்ளவர். ஆகவே மக்களை திசை திருப்பாமல் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு அவர் நிச்சயமாக குரல் கொடுப்பார். இந்த நிதிகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார். புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தொடர்ந்து அரசை, மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி வருகிறார். அவர் வைத்த கோரிக்கைக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக வைத்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுவதற்கு தற்போது பொறுப்பேற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பினுடைய பெருமைமிகு மாண்புமிகு தலைவர்கள் குரல் கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும், மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும், தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் அது பெரும் உதவியாக இருக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. செய்வார்களா என்பது நமக்கு தெரியாது. வெளிநாடு முதலீடே இருக்கு, ஏற்கனவே அந்த ஆலைக்கு இல்லை, அதுதான் நான் சொன்னதான் திரும்ப சொல்கிறேன். இந்த மூடப்பட்டிருக்கிற ஆலையை மனது வைத்தால், அக்கறை இருந்தால் இதை திறந்திருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலையை திறப்பதற்கு அக்கறை காட்டாமல் வெளிநாடுகளை போய் புதிய ஆலைகளை திறப்பது என்கிறது மக்களை திசை திருப்புகிற வேலை, மக்களை ஏமாற்றுகிற வேலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையினுடைய எதிர்காலம் என்ன, இதை விளக்கம் சொல்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதுதான் இந்த விவசாயிகளுடைய, தொழிலாளர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள அவர் நடிகராக இருந்தார், அரசியல்வாதியாக வந்தார், அதற்கு பிறகு அவர் தேர்தலில் நின்றார், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்னு சொன்னாங்க, இப்போ அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு செல்லிருக்கிறதுனால அறிவிக்கப்படாத முதலமைச்சராக அவர் செயல்படுறாரு. 3 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளோ விஸ்வரூப வளர்ச்சி, மெகா வளர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாருக்கு கிடைத்ததா தெரியல. இது உழைப்புக்கு கிடைத்ததா, அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா, அவருடைய தந்தையார் ஸ்டாலின் அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா, அவருடைய தாத்தா கருணாநிதி அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா, அல்லது எந்த அடிப்படையில் அவருக்கு கிடைத்தது என்பதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் ஒளிபரப்பினால், இதை அவர் பார்க்க நேர்ந்தால், ஏன்னா அவர் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை கார் ரேஸ் நடத்துகிறார். ஏன்னா இந்த நாடு கார் ரேஸ் நடத்தணும்னு இந்த நாட்டு மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இரவு பகலும் விழிச்சிருந்து கார் ரேஸ் நடத்தி இந்த தமிழ்நாட்டை உலகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கவனத்துக்கு இந்த செய்தி போச்சுன்னா எதன் அடிப்படையில் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் விலைக்கு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த சீனியர் ஜூனியர் என்பது இன்றைக்கு நீர் பூத்த நெருப்பாக இருப்பதாக பரவலாக பேசிக்கிறாங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவை நீர் பூத்த நெருப்பாக இருக்கிற சீனியர் ஜூனியர் அந்த போட்டியில், கார் ரேஸ் போட்டியில், இந்த சீனியர் ஜூனியர் போட்டியில் ஜூனியர் உதயநிதி வெற்றி பெறுவாரா, அவங்க தந்தையார் செல்வாக்கு, அவங்களுடைய தாத்தா செல்வாக்கு, அதற்கு பிறகு என்ன செல்வாக்கு என்பது தெரியவில்லை. அதே போன்று உழைத்து வந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கிற சீனியர்கள் அவர்கள் வெல்வார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.